பிரிசன்ஸ்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபின்லாண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. ஸோ ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரொம்ப வைலன்ஸான இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக ஆக்ஷன் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட கதையே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆள். ஸோ இவரை வந்து ஒரு ப்ரைவேட் கிளப்பில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் கார்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு அந்த கிளப் வந்து கேர்ள்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கிளப் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். பட் வேலைக்கு சேர்ந்த நாளே அந்த கிளப்பில் வந்து ஒரு 2 கேங் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு தான் தெரிய வருது நமக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து இது ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கிளப் மட்டும் கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த கிளப்போட பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த மோசமான கிரிமினல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினலோட ஒரு பிரதர் தான் வந்து தன்னோட பிரதரை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட கேங்கோட இந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரு இருக்கிறான். ஸோ இது எதுவுமே தெரியாமல் ஒரு மிடில் மேனாக இருக்கக்கூடிய ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் இதுக்கப்புறம் இந்த கிளப்பில் எப்படி சர்வே ஆக போகிறாங்க. ஏன்னா 2 கேங்கும் வந்து பார்த்திங்கன்னா சரம் மாதிரியாக அடிச்சுக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் கோரியோகிராஃபியாக இருக்கணும், சுமார் ராவாக எடுத்திருப்பாங்க. ஸோ கையை உடைக்கிறது, மூஞ்சை பேக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான வைலன்ஸ் காட்சிகள்லாம் இந்த படத்தில் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு செம என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. இப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே 100க்கு 70லேருந்து 75 மார்க் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் மித்தபடி இந்த ஸ்க்ரீன் பிளே, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டல்லாக தான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தோட செட் ஒர்க்கு, காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் இந்த வெப்பனரிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வெப்பன் ஹேண்டலிங் இதெல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேமரா ஒர்க்கு கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் சவுண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். ஸோ என்னை கேட்டால் முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு கதையும் வேணும்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் கதையை எதிர்பார்க்க முடியாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டல்லாக தான் இருக்கும். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவு கிடையாது. ஆனால் வைலன்ஸ் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க.